Assalamualaikum and hi everyone, welcome to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல Hyderabadi style Mutton Dum Biriyani எப்படி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா ரொம்பவே டேஸ்டியா பண்ணிக்கலாம். பொதுவாவே ஹைதராபாடி பிரியாணினாலே அரிசி எல்லாம் ரொம்பவே குழஞ்சிடாம நல்லா உதிரியா இருக்கணும். அதே போல மட்டனும் நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கணும். அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரியாணி கொடுக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்றைக்கி 2 kg ஹைதராபாடி பிரியாணி பண்ணி போகிறேன். ஸோ நான் இங்கே 1 kg அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாயை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன். அது கூடவே நம்ம ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம இப்போ இதில் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது கூடவே 2 டீஸ்பூன் தனியா, அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அதுக்கப்புறமா நம்ம சேனலோட எல்லா பிரியாணி ரெசிபீஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன், நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் போடுவோம்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காவோட பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 1.5 எலுமிச்சப்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 2-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழத்தோட சாறு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே நான் ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான் இது பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த நல்லா ஸ்லைஸ்டு வெங்காயத்தை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரைடு ஆனியன்ஸ் கிடைச்சிடும். இதை நம்ம கையில் இந்த மாதிரி உடச்சிட்டு நம்ம சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் இதில் முதல்ல 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு மொத்தமாக 1 கப் ஃப்ரைட் ஆனியன்ஸ் தேவை. 1/2 கப் நம்ம இந்த கிரேவிலையும் இன்னொரு 1/2 கப் நம்ம பிரியாணி செய்யும்போதும் நம்ம போட்டுக்கணும். இப்போது இதில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துட்டு நல்லா நம்ம மேரினேஷன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எல்லா மட்டனோட எல்லா பகுதியிலையும் அந்த மசாலா போய் நல்லா கம்பைன் ஆகணும். இப்போ நம்ம இது கூடவே ஃப்ரைட் ஆனியனை நம்ம பொரிச்சு எடுத்து அந்த ஆயில் நம்ம ஒரு 1/2 கப் கிட்டக்கு சேர்த்துக்கோங்க. இது இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். கலந்துனதுக்கப்புறமா இதை நம்ம குயிக்காக நீங்கள் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1 to 2 hours நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இதை ஒரு ஓவர் நைட் நீங்கள் மேரினேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். பாருங்கள் என்னோடய மேரினேஷன் அது நல்லா மசாலா எல்லாம் நல்லா கலப்பட்டதுக்கப்புறமா நான் இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். நம்மளோட எல்லா மட்டனையும் நம்ம இந்த குக்கரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதிகமாக சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்மளோட தயிர் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா மட்டன்லேருந்தே தண்ணியெல்லாம் வெளிவரும். ஸோ அதனால் நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் நம்ம இதை விட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஒரு ஈஸியான குயிக்கான ஒரு பிரியாணி ரெசிபி. ஸோ இப்போ நம்ம இதில் குக்கரில் 2 விசில் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மட்டன் குக் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ரைஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பெரிய பாத்திரத்தில் 4 லிட்டர் தண்ணி நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொதிக்கிற தண்ணியில் நான் 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்துட்டு இது கூடவே நான் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸு. இந்த மாதிரி நடுவில் நீங்கள் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க.
கீறிட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம இது கூடவே வந்து ஒரு ஹாஃப்லேருந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் நம்ம சேர்க்குறதுனால நம்மளோட அரிசி வந்து ஒன்று கூட ஒட்டாமல் நல்லா உதிரியாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது கூடவே இந்த ரைஸ் வந்து குக் ஆகுறதுக்கு நான் தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். இங்கே நான் வந்து 2 kg பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருந்தேன். இதை நான் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்திருந்தேன். இப்போ நம்ம இதை அலாசிட்டு எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. நம்மளோட பாஸ்மதி ரைஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போது ரைஸ் வந்து குக் ஆகிட்டுருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் தான் வந்து தண்ணி சேர்த்தேன், அதாவது ஒரு 1/2 கிளாஸ் தான் தண்ணி சேர்த்தேன். அந்த கர்டு அண்ட் மட்டனில் வெளியே வர தண்ணியே வந்து பர்ஃபெக்டாக கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சால்ட் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா பிரியாணி அந்த பாஸ்மதிக்கு வந்து ரைஸும் வந்து ஒரு 90% போல் வெந்தால் போதும். எனக்கு வந்து ஒரு 8 minutes தான் எடுத்துச்சு இது வந்து வேகிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% வெந்தால் போதும். ரொம்ப நம்ம இதை வந்து வேக வச்சிடக்கூடாது. இப்போது நம்ம இதில் இருக்கிற வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்மளோட பாஸ்மதி ரைஸை வந்து எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய குக்கர் எடுத்துருக்கிறேன். அந்த குக்கரை வந்து பேஸில் நான் வந்து நம்மளோட கிரேவி நான் வந்து போட்டுட்டு மேலே நம்ம வந்து நம்மளோட ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலேயே நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் கொஞ்சம் ஈரப்பதம் தரும் அந்த பிரியாணி வந்து குக் ஆகுறதுக்கு. அதே போல் நான் இதில் வந்து கலர் பொடி நான் வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நேச்சுரலான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ வந்து கொஞ்சம் சூடான பாலில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம், குங்குமப்பூ பால். இப்போது இதுக்கு மேலேயே நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு 1/2 cup அளவுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம இதுக்கு மேலே போட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை நம்ம மேலே தூவி விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ இது வந்து தம் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நான் வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15 to 20 minutes இதை நான் அப்படியே வந்து தம்மில் வந்து விட்டுற போகிறேன். நல்லா சூப்பராக இது வந்து குக் ஆகட்டும். இதை பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல பெரிய குக்கர் தான் எடுத்துக்கிறேன். நீங்களும் பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிறதுக்கு வரும். ஜஸ்ட் லோ ஃப்ளேமில் சிம்மில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா தம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், அவ்வளோ சூப்பராக அதோட ஃப்ளேவர் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே நான் இதை கலக்கும்போது எல்லா ரைஸும் அவ்வளோ உதிரியாக அப்படியே பொழுன்னு வந்து வந்திருக்குது. ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒன்று வந்திருக்குது. ஸோ கீழேருந்து அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், எக்ஸாக்டாக கடையில் வாங்குகிற அதே மாதிரி நல்லா உதிரியாக எல்லா மட்டன் பீஸும் நல்லா வெந்து சாஃப்டாக. ஸோ ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஹைதராபாடி ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது. இன்னும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இது கூட நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாம் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணுற நேரம் வந்தாச்சு. டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட மட்டன் பீஸ் வந்து நல்லா வெந்து இந்த மசாலாவில் நல்லா கம்பைன் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரைஸ் வந்து நல்லா உதிரியாக நல்லா வந்து அந்த மசாலா நல்லா வந்து வெந்து சூப்பராக வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனல் யம்மி ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.